ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம எக்ஸலில் ஒரு டைனமிக் டிஃபைன் நேம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த டேட்டா இருக்குது, இதில் நம்ம ஆஃப்செட் ஃபங்க்ஷனும் கவுண்டிய ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணி டைனமிக் டிஃபைன் நேம்ஸை கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு ஆஃப்செட் ஃபங்க்ஷன். ஆஃப்செட் ஃபங்க்ஷன் வந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரலாம். டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக ஆஃப்செட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ரெஃபரன்ஸ் ஆர்குமெண்ட்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கொடுத்துடலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் 0, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை லாக் பண்ணிவிட்டு கமா ரோஸ் ஆர்குமெண்ட்டில் இப்போ இந்த செல் A2 அதிலேருந்து எத்தனாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எத்தனாவது ரோஸ்ன்னு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3ன்னு கொடுக்குறேன். கமா காலம்ஸ் எத்தனாவது காலம் 1 2 3 தேர்ட் காலம். இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த கரெக்டாக இப்போ வியூ டேப்பில் போயிட்டு அந்த ஃபோக்கஸ் செல்ன்றதை எனேபிள் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக அந்த 5th ரோ தேர்ட் காலம் ஹைலைட் ஆகிருக்கு. ஹைலைட் ஆகிருக்கிற செல் தான் இப்போ இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்திருக்கு 776. இப்போ மறுபடியும் அதை டபுள் கிளிக் பண்ணி எடிட்டிங் மோடுக்கு போயிட்டு இப்போது கமா ஹைட் ஆர்குமெண்ட்டில் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம கொடுத்த ரோ காலம்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 776லேருந்து எத்தனை ரோ எத்தனை ஹைட்டு அந்த கொண்டு வரணுன்றதை கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு கொடுத்தோம்னா இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த அதிலேருந்து எத்தனாவதுன்றது ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் அப்பியர் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து 10, இங்கேயும் 10 தான் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 776லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 இதையும் சேர்த்து 10 வேல்யூஸ் வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை டெலீட் பண்ணுறோம். எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ரோ கமா செகண்ட் காலம் இல்லை ஃபஸ்ட்டு காலம்னே கொடுக்குறோம். கமா ஹைட் வந்து ஃபஸ்ட்டு காலம்னு கொடுத்த பிறகு இப்போ என்ட்ரு கொடுக்குறோம். கரெக்டாக இப்போ வியூ டேப்பில் ஃபோக்கஸ் செல்லில் போயிட்டு இப்போ விமல்னு இருக்கிறது தான் வந்திருக்கு. அதாவது அதுலேருந்து செகண்ட் காலம் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமில் விமல்ன்றது தான் வந்திருக்கு. இப்போ டபுள் கிளிக் பண்ணி இப்போது ஹைட் ஆர்குமெண்ட்டுக்கு போகிறோம். ஹைட் ஆர்குமெண்ட்டில் அந்த விமல்ன்றதில் நேம் ஃபஸ்ட் நேம்லேருந்து எத்தனை ரோஸ் ஆஃப் டேட்டாவை கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 7ன்னு கொடுக்குறோம். இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த விமல்லேருந்து கரெக்டாக 7 நேம்ஸ் வந்திருக்கு கோகுல் வரைக்கும். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி எடிட்டிங் மோடுக்கு போயிட்டு இப்போ வந்து விட்த்து கொடுக்குறோம். விட்த்து வந்து 3ன்னு கொடுக்குறோம். இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா கரெக்டாக அந்த டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் இப்படி நடந்திருக்கு 784 வரைக்கும். இந்த டேட்டா தான் இங்கே வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிவிட்டு அதே ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எரேஸ் பண்ணிடலாம். இப்போது ரெஃபரன்ஸ் ஆர்குமெண்ட்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வந்து 0. இப்போ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு கொடுக்குறோம். F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிவிட்டு கமா ரோஸ் ஆர்குமெண்ட்டில் எத்தனை ரோ ஆஃப் டேட்டாவை கொண்டு வரணுன்றதை கொடுக்கலாம்.
எக்ஸாம்பிள் 1 2 3 4 ஃபோர்த்து ரோன்னு கொடுக்குறோம் கம்மா இல்லை இது ஃபோர்த் ரோ வேண்டாம். ரோஸ் ஆர்குமெண்ட்டில் எந்த ரோவும் தள்ளி வர வேண்டாம், 0லேருந்தே ஆரம்பிக்கலான்னு கொடுக்கலாம் கம்மா. காலம்ஸில் எந்த காலமும் மூவ் ஆக வேண்டாம், 0லேருந்தேன்னு கொடுக்குறோம் கம்மா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்டர் கொடுத்தோம்னா 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகணும்னு கொடுத்துருக்கோம், அதான் வந்து ஸ்டூடெண்ட் நேம்ஸ் வந்திருக்கு. இப்போ டபுள் கிளிக் பண்ணி இப்போ ஹைட் ஆர்குமெண்ட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு கொடுக்குறோம், 5 ரோ ஆஃப் டேட்டாஸ் வேணும். இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா கரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட்லேருந்து வினோத்குமார், ஸ்டூடெண்ட் நேம்ஸ்லேருந்து வினோத்குமார் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ டபுள் கிளிக் பண்ணி இப்போது விட்த்தில் போகிறோம். விட்த் ஆர்குமெண்ட்டில் ஃபோர் காலம்ஸ்ன்னு கொடுக்குறோம். விட்த்து வந்து 4ன்னு கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா கரெக்டாக அந்த டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விட்த் இங்கே வந்து 4ன்னு கொடுக்குறோம். இங்கே நம்ம ஹைட்டை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஹைட்டை வந்து 12ன்னு கொடுக்குறோம். என்ட்ரு கொடுத்தோம்னா கரெக்டாக அந்த ஃபுல் டேட்டாவும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு லாஸ்ட் நேம் தவிர மற்றதெல்லாம் வந்துடுச்சு, இதை தவிர மற்றதெல்லாம் வந்துடுச்சு. இதுதான் ஆஃப்செட் ஃபங்க்ஷன். இப்போ ஈக்குவல் டு கவுண்ட் ஃபங்க்ஷன். கவுண்ட் ஃபங்க்ஷனில் இந்த டோட்டல்ன்ற காலமை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுக்கலாம். என்ட்ரு கொடுத்தோம்னா 13 வந்துடுச்சு. 13 வந்துடுச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா 12 தான். 13 வந்ததுக்கான காரணம் இங்கே டோட்டல்ன்ற செல்லையும் சேர்த்து கவுண்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடிட் பண்ணிவிட்டு அந்த ஹெட்டிங் மட்டும் -1 கொடுக்குறோம். ஹெட்டிங் வர வேண்டாம்னு சொல்லி -1 கொடுக்குறோம். இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா கரெக்டாக அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் கவுண்ட் ஆகி வந்துடுச்சு. இதுதான் கவுண்ட் ஃபங்க்ஷன். இப்போது ஆஃப்செட்டும் கவுண்டேவும் யூஸ் பண்ணி டைனமிக் நேம் ரேஞ்ச் எப்படி கொண்டு வரலான்றதை பற்றி பார்க்கலாம். ஈக்குவல் டு டைனமிக் டிஃபைன் நேம்ஸ் ஈக்குவல் டு ஆஃப்செட் ஃபங்க்ஷன். ரெஃபரன்ஸ் ஆர்குமெண்ட்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு கொடுக்குறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் 0. F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு கமா ரோஸ் ஆர்குமெண்ட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 7 ரோ ஆஃப் டேட்டா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 10ன்னே கொடுக்குறோம். இல்லை 0ன்னு கொடுக்குறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே ஆரம்பிக்கலான்னு சொல்லி கொடுக்குறோம். கம்மா ஹைட்டும் 0, காலமும் 0ன்னு கொடுக்குறோம். கம்மா 0ன்னு கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா கரெக்டாக அந்த 678 மட்டும் வந்துடுச்சு. இப்போது ஹைட்டு கொடுத்தோம்னா இப்போ ஹைட் ஆர்குமெண்ட்டில் 7 ரோ ஆஃப் டேட்டா இருக்குது. அதனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமாகவே 10ன்னு கொடுக்குறோம். இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா அப்பியர் ஆகிடுச்சு. 570க்கு அப்புறம் 3 0 வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எதாவது டைப் பண்ணுறோன்னா இப்போ அப்டேட் ஆகுது. ஃபஸ்ட்டு அடுத்து இந்த 30 இருக்கிற இடத்துல அப்டேட் ஆகும், அதுக்கப்புறம் அப்டேட் ஆகாது. இப்போது என்ட்ரு பண்ணும்போது இப்போ என்ட்ரு கொடுத்தா அங்கே அந்த இடத்துல நம்பர் அப்பியர் ஆகாது. அதனால் இதை எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஹைட் ஆர்குமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஹைட் ஆர்குமெண்ட் வந்து டைனமிக் கிடையாது, ஸ்டாட்டிக் தான். ஒரு வாட்டியும் இந்த இடத்துல போய் அப்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை எரேஸ் பண்ணிவிட்டு கவுண்ட் ஃபங்க்ஷன் அங்கே கொண்டு வரோம். கவுண்ட் ஃபங்க்ஷன் ரோ ஆஃப் இந்த காலமில் எவ்வளோ டேட்டா வந்து எம்டியாக இல்லைன்றதை ஃபில் ஆகிருக்கிறத கவுண்ட் பண்ணி தரோம். இப்போ இந்த காலமை செலக்ட் பண்ணிக்கலாம்.
F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை லாக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுற ப்ராக்கெட் வந்து பிளாக் கலரில் இருந்தால் தான் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ என்டர் கொடுத்தோம்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடுச்சு. இங்கே எக்ஸ்ட்ரா 0 வந்ததுக்கான காரணம் இந்த 0 வந்ததுக்கான காரணம் இங்கே ஹெட்டிங்கை சேர்த்து கவுண்ட் பண்ணியிருக்கு. இப்போ எடிட்டிங் மோடுக்கு போயிட்டு -1 அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ அந்த 0 வராது. 0 வராது. இப்போ இந்த ஆஃப்செட் கவுண்டியா ஃபங்க்ஷன் இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு ஃபார்முலாஸ் டேபில் டிஃபைன் நேம்ஸில் போயிட்டு ரெஃபர்ஸ் டு அப்படின்ற இடத்துல இதை எரேஸ் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த நேமில் போயிட்டு ஏதாவது ஒரு நேம் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோட்டல் காஸ்ட்னு கொடுக்கலாம். அந்த டைனமிக் நேம்டு ரேஞ்சுக்கு டைனமிக் டிஃபைன் நேம்ஸுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், டோட்டல் காஸ்ட். இப்போ ஒரு எரர் வரும். இப்போ ஓகே கொடுத்த உடனே ஒரு எரர் வரும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து 2 நேம் யூஸ் பண்ணுறோன்னா ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது, அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஓகே கொடுத்தோம்னா ஒரு நேம் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட்னு தான் கொடுத்தோம், அதை கொடுக்கலாம். இப்போ டேப் கொடுத்து இப்போ என்டர் கொடுத்தோம்னா அது அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் அதில் டோட்டல் காஸ்ட்டை கொடுத்துட்டு டேப் கொடுத்து இப்போ என்டர் கொடுத்தோம்னா டோட்டல் வந்துடுச்சு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே வந்து இப்போ இது 3த்தையும் எரேஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த 4 நம்பர் கூட எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே போயிட்டு நம்ம அப்டேட் பண்ணுறோம். இப்போ டேட்டா என்டர் பண்ண இந்த ரேஞ்சிலையும் எஃப் காலம்லேயும் ஹெச் காலம்லேயும் இந்த டேட்டா வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது டைனமிக் டிஃபைன் நேம்ஸ். இப்போ என்டர் கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்து இந்த இடத்துலையும் மாறிடுச்சு. இப்போ இங்கே வந்து 666 அந்த மாதிரி ஏதாவது டேட்டா கொடுக்குறோம். இப்போ என்டர் கொடுத்தோம்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் டைனமிக் டிஃபைன் நேம்ஸ். இந்த மாதிரி நம்ம ஆஃப்செட்டையும் கவுண்டியா ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணி டைனமிக் டிஃபைன் நேம்ஸை கொண்டு வர முடியும். நம்ம அந்த டைனமிக் டிஃபைன் நேம்ஸை பார்க்கணுன்னா நேம் மேனேஜரில் போயிட்டு பார்க்கலாம். அதோடைய ஷார்ட்கட் Ctrl+F3 ஃபார் நேம் மேனேஜர். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம், இல்லைனா இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். வேணா டெலீட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இதுதான் டைனமிக் டிஃபைன் நேம்ஸ்.